இந்த அழகான நரியை பாருங்கள். இந்த நரி யாருடைய கையிலிருந்தும் நழுவவிடக்கூடாது. அந்த நரியை நாம் வேட்டையாட வேண்டும். நரி ராஜாவின் குதிரையிலிருந்து நழுவிச் சென்றது. தனது பலவீனத்தை உணர்ந்த ராஜா அவர் நரியை பின்தொடர்ந்து ஓடினார். ஆனால் நரி காணாமல் போனது ராஜா கவலைப்பட்டார். அப்போதுதான் ராஜாவுக்கு மிகவும் தாகம் ஆரம்பித்தது. முனிவர் மறைந்து ராஜாவின் சிறைச்சாலைக்குள் சென்றார். அங்கு மக்கள் மாவு அரைப்பதன் மூலம் தண்டிக்கப்பட்டனர். ஒரு அரண்மனையில் ஒரு ராஜா இருந்தார். அவரிடம் மிகுந்த செல்வம் இருந்தது. அவர் மிகவும் திமிர் பிடித்தவர், பெருமை மிக்கவர். ராஜாவிடம் லட்சக்கணக்கான குதிரைகளும் ஒரு பெரிய படையும் இருந்தது. அவர் தனது குதிரையில் தினமும் சவாரி செய்வார். எனவே மக்கள் ஒரு நாளும் அதை பார்க்காமல் வாழ முடியாது. ஒரு நாள் ஒரு முனிவர் தனது மந்திர சக்திகளால் ராஜாவை சங்கடப்படுத்தினார். இதற்கு பிறகு ராஜா முனிவரை வெறுத்தார். சாதாரண மக்களை கூட துன்புறுத்த தொடங்கினார். அவர் பெரியவர்களை தனது நீதிமன்றத்திற்கு வரவழைத்து அவர்களிடம் விசித்திரமான கேள்விகளை கேட்டார். ஒரு நாள் ராஜா தனது வீரர்களுடன் தனது ராஜ்யத்தை சுற்றி பார்க்கச் சென்றார். வழியில் 2 ஆண்கள் ஒருவருக்கொருவர் வாக்குவாதம் செய்வதைக் கண்டார். ராஜா நின்று அவர்களின் வார்த்தைகளை கவனமாக கேட்டார். இந்த நிலம் என்னுடையது என்று நான் கேள்விப்பட ஆரம்பித்தேன். நீங்கள் நிலத்தை கவனித்துக் கொள்ளவில்லை. இப்போது நீ கூறுகிறாய் இது உன்னுடையது என்று. இந்த நிலம் உங்களுடையதல்ல, எங்களுடையது. நீங்கள் அதை வித்துவிட்டீர்கள். இப்போது நான் அதில் கடினமாக உழைத்துவிட்டேன். இந்த நிலம் எங்களுடையது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்க கடினமாக உழைத்தீர்கள். எங்கள் நிலத்தை நீங்க நாசமாக்கிட்டீங்க. அப்பா இந்த நிலத்தை வாங்கினார். அது எப்போதும் எங்களுடையது. ஒரு குடும்ப சொத்தாக எங்களுக்கு இருக்கிறது. நான் உன் எஜமான் இல்லை என்று நினைக்கிறியா? நீ என் நிலத்தை விட்டு வெளியேறு. பாருங்க, இந்த நிலம் எல்லாம் இப்போது ராஜா கிட்ட அடமானத்தில் உள்ளது. நாம வாங்குற வரைக்கும் இந்த நிலம் யாருக்கும் சொந்தமில்லை. ஆனால் அவர்கள் தங்கள் உரிமைகளை நிலைநாட்டவில்லை. மன்னர் அவர்கள் இருவரும் பேசுவதை கேட்டார். இதை கேட்டு அவர் மிகவும் கோபமடைந்து சிப்பாய்களிடம் அவர்களை கைது செய்ய உத்தரவிடுகிறார். அவர்கள் இருவரும் அரண்மனைக்கு கைதிகளாக கொண்டுவரப்பட்டனர். சகோதரரே, நீங்கள் எதை பற்றி பேசிக் கொண்டிருந்தீர்கள்? நீங்கள் இருவரும் மிகவும் புத்திசாலிகள் போல் நடிக்கிறீர்கள். நீங்கள் மிகவும் அறிவாளியாக இருந்தால் என் கேள்விகளுக்கு பதிலளிக்கவும். என் கேள்விகளுக்கு பதிலளிப்பவருக்கு வெகுமதி அளிக்கப்படும். சொல்லுங்கள், நம்மையும் முழு பிரபஞ்சத்தையும் படைத்த கடவுள் அவர் எப்படிப்பட்டவர்? அவர்களில் ஒரு அறிவாளி பதிலளித்தார். ராஜா, நீங்கள் ஒரு கிளாஸ் பால் ஆர்டர் செய்யவும். என்ன காரணம் என்று நான் அப்புறம் சொல்கிறேன். உடனடியாக 1 கிளாஸ் பால் கொண்டு வர வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டார். 1 கிளாஸ் பால் கொண்டு வரும்போது அதில் இனிப்பு பொருட்களையும் சேர்க்க வேண்டும் என்று ராஜா கூறினார். அது கொண்டு வரப்பட்ட போது அந்த மனிதன் பாலை கவனமாக பார்த்தான். என்ன தேடுற நண்பரே என்றார் ராஜா. நான் பாலை கொண்டு வந்துவிட்டேன். வேறென்ன வேண்டும்? ராஜா, நான் பாலில் நெய்யை தேடுகிறேன். ஆனால் இந்த பாலில் நெய் ஏதும் தெரியவில்லை. நீங்க புத்திசாலின்னு நினைச்சேன். நீங்கள் பாலில் நெய்யை தேடுகிறீர்கள். எனக்கு பாலிலிருந்து நெய் எப்படி தயாரிப்பது என்பது கூட எனக்கு தெரியும். இதை செய்வதற்கான ஒரு வழி பாலுக்கு பின் தயிர் செய்வது. அதை தயாரிக்கப்பட்டு பின்னர் தயிரிலிருந்து நெய் தயாரிக்கப்படுகிறது. பாலிலிருந்து நெய் செய்வது போல் ராஜா, மேலே உள்ளதை அடைய ஒரு வழி இருக்கிறது. அதை பெறுவதற்கான முறை என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பொல்லாதவனே, நீ எனக்கு அறிவுரை கூறுகிறாயா? காவலர்களை இருவரையும் சிறையில் அடையுங்கள். மாவரைக்கும் தண்டனையை கொடுங்கள். நான் போக மாட்டேன். இல்லை ராஜா, என்னை மன்னியுங்கள். என்னை தண்டிக்காதீங்க. எனக்கு அநீதி. ராஜா, தனது குடிமக்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். இப்படி துன்புறுத்தக்கூடாது. ஆனால் நீங்கள் என்னை இவ்வளவு சித்திரவதை செய்கிறீர்கள். ஒரு நாள் நீங்கள் இதற்கு நிச்சயமாக வருத்தப்படுவீர்கள். ராஜா அவர்கள் பேச்சை கேட்காமல் இருவரையும் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். அவர்களுக்கு மாவு அரைக்கும் தண்டனை வழங்கப்பட்டது. இந்த 2 பேரின் மனைவிகளும் தங்கள் புகாருடன் ஒரு முனிவரிடம் சென்றனர். வந்தவுடன் ஒரு மனிதனின் மனைவி ராஜாவின் அடக்குமுறையின் முழு கதையையும் முனிவரிடம் கூறினார். முனிவரையா, தயவு செய்து எங்களுக்கு உதவுங்கள். ஒரு பேரழிவு ஏற்பட்டுள்ளது. என்ன நடந்தது மகளே? நீங்கள் ஏன் கவலையில் இருக்கிறீர்கள்? என்ன பேரழிவு நடந்தது? முனிவரே, தயவு செய்து உதவுங்கள். இந்த பாவி அரசன் எங்கள் கணவர்களை சிறையில் அடைத்துவிட்டான்.
இந்த கொடிய அரசன் எங்கள் கணவரிடம் சில கேள்விகள் கேட்டு சரியான பதில் கிடைக்காததால் அவர்களை சிறையில் அடைத்து விட்டார். முனிவரே, இப்போது நீங்கள்தான் ஏதாவது உதவி செய்ய வேண்டும். மகளே, நீங்கள் இருவரும் வீட்டுக்குப் போங்கள். மாலையில் உங்கள் கணவர்கள் வந்து விடுவார்கள். இது ஒரு முனிவரின் வாக்குறுதி. இந்த பாவி அரசலுக்கு நானே பாடம் கற்பிக்கிறேன். பிறகு முனிவர் தன் மந்திரத்தால் ராஜாவின் அரண்மனையின் கூரைக்குள் நுழைந்து கூரையை சத்தமாக உதைக்கத் தொடங்கினார். இதனால் ஒரு பெரிய சத்தம் வந்தது. ஹே அமைச்சரே, அந்த சத்தம் என்ன? அரண்மனை இடிந்து விழுவது போல் தெரிகிறது. வீரர்களே, கூரைக்குச் சென்று அது யார் என்று பாருங்கள். அது யாருடைய குரல்? வீரர்கள் மேலே சென்று முனிவரை பிடித்து ராஜாவிடம் அழைத்து வந்தனர். ராஜா முனிவரிடம் கேட்டார், நீங்கள் யார்? நீங்கள் ஒரு முனிவர் போல் தெரிகிறீர்கள். ஆனால் என் கூரையில் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? என் அரண்மனையின் கூரையில் அந்த சத்தம் என்ன? ராஜா, என் ஒட்டகம் காணாமல் போய்விட்டது. நான் அதை தேடிக் கொண்டிருந்தேன். அது உங்கள் கூரையில் இருக்குமா என்று யோசித்தேன். ஹே முட்டாள், ஒட்டகம் கூரையில் இருக்கவே முடியாது. அது காட்டில் காணப்படும் ஒரு விலங்கு. கூரையில் ஒட்டகத்தை காண முடியாதது போல கடவுளையும் உங்கள் முயற்சிகளால் கண்டுபிடிக்க முடியாது. முனிவர் சிறைச்சாலையை அடைந்ததும் 2 மனிதர்கள் ஒரு ஆலையில் மாவு அரைத்துக் கொண்டிருந்தனர். முனிவர் அவர்களை பார்த்து அங்கே நின்று அங்கு இருந்த ஒரு சிப்பாயிடம் கூறினார், ஏய் சிப்பாயே, உங்கள் ராஜா எனக்கு சிறை தண்டனை விதித்துள்ளார். சிறையில் நான் என்ன வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். இங்கே நிறைய வேலை இருக்கிறது. நீங்கள் ஆலையில் இரவும் பகலும் மாவு அரைக்க வேண்டும். நாங்கள் ஒரு காரியத்தை சொல்வோம், நீங்கள் செய்ய வேண்டும். ஒரு ஆள் மாவை அரைக்க வேண்டும், மற்றொரு ஆள் கோதுமையை வைக்க வேண்டும். ஆனா நாங்க 2 பேருமே எந்த வேலையும் செய்ய மாட்டோம். சிப்பாய், வீரர்களே, இந்த 2 விஷயத்தையும் என்னால் செய்ய முடியாது. அப்போ ஒரு நல்ல புரட்சியாளர் வந்திருக்காரு. இந்த பிரச்சனையை இப்போதே நான் சரி பண்ணிடுவேன். சரி முனிவரே, நீங்க மாவு அரைங்க, நான் அதில் கோதுமையை போடுகிறேன். அப்புறம் முனிவர் சரி என்றார் சிப்பாயிடம். நீங்கள் இருவரும் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளவு நேரம் ஆலையில் மாவு அரைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நீங்கள் மிகவும் சோர்வாக இருக்க வேண்டும். இன்று முதல் நான் உங்கள் இடத்தில் ஆலையில் மாவு அரைப்பேன். அனைவரும் எழுந்ததும் முனிவர் ஒரு மந்திரத்தை சொல்லி தனது மாவு அரைக்கும் எந்திரத்துக்குள் சென்றார். ஆலை சுழலத் தொடங்கியது. பின்னர் அனைத்து சக்கரங்களும் சுழலத் தொடங்கின. முனிவர் அனைவரையும் கண்களை மூடச் சொன்னார். அனைவரும் கண்களை மூடியபோது அவர்கள் அனைவரும் மறைந்துவிட்டனர். இதைக் கண்டு சிப்பாய் ஆச்சரியப்பட்டார். பின்னர் முனிவர் இருவரையும் கண்களை திறக்கச் சொன்னார். அவர்கள் கண்களை திறந்தபோது அவர்கள் அனைவரும் சிறையிலிருந்து வெளியே இருந்தனர். சிறை காலியாக இருந்தது. இங்கிருந்து ஓடிவிடு. இந்த முட்டாள் ராஜாவிடம் இனி ஒருபோதும் வராதே. நீங்கள் இப்போது சுதந்திரமாக இருக்கிறீர்கள். இந்த ராஜாவுக்கு நானே ஒரு பாடம் கற்பிப்பேன். முனிவர் தனது வசீகரத்தை கைவிட்டார். நேராக தனது குடிசைக்கு சென்றார். அவர் தனக்குள், இந்த ராஜாவுக்கு நானே ஒரு பாடம் கற்பிப்பேன், அதனால் அவர் எந்த அப்பாவி மக்களையும் சிறையில் அடைக்க மாட்டார் என்று சொல்லிக் கொண்டார். மறுபுறம் எல்லா மக்களும் சிறையிலிருந்து மறைந்து விட்டார்கள் என்பதை ராஜா அறிந்ததும் அவர் மிகவும் ஏமாற்றமடைந்தார். அமைச்சரே, இதெல்லாம் எப்படி நடந்தது? எல்லா மக்களும் சிறையிலிருந்து எப்படி தப்பிக்க முடியும்? நான் இந்த பணியை உங்களிடம் ஒப்படைத்தேன், ஆனால் உங்களால் அதை சரியாக செய்ய முடியவில்லை. நான் மிகவும் உன்னிப்பாக கண்காணித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் வீரர்கள் ஒரு முனிவர் வந்ததாக கூறுகிறார்கள். முனிவர் கைதிகளை தன்னுடன் அழைத்துச் சென்றாரா? அப்போது நீங்கள் சுயநினைவுடன் இருந்தீர்களா? மந்திரி, காவலர் எங்கே? ஆனால் இது எல்லாம் நடந்தபோது காவலர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்களா? இல்லை ராஜா, காவலரும் அங்கேயே இருந்தார். அவரும் ஆச்சரியப்பட்டார், இது எப்படி நடந்தது என்று. ராஜா, எனக்கு தெரியாது. நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். இனிமேல் இப்படி ஒரு சம்பவம் நடக்காது. இப்படியே 1 மாதம் கடந்தபோது ராஜா எல்லாவற்றையும் மறந்து தனது மகிழ்ச்சியில் மூழ்கிவிட்டார். இரவும் பகலும் தனது குடிமக்களை ஒடுக்குவது அவருக்கு பெரிய விஷயமாக தெரியவில்லை. மறுபுறம் நேரம் கடந்துவிட்டது. சில நாட்களுக்கு பிறகு முனிவர் மாறுவேடமிட்டு ராஜா முன் வந்தார். அரசே, நான் ஒரு அந்நியன். நான் வேறொரு கிராமத்திலிருந்து வந்திருக்கிறேன்.
தயவு செய்து இன்றிரவு உங்கள் சத்திரத்தில் எனக்கு ஒரு அறை கொடுத்து வாடகையை சொல்லுங்கள். இன்றிரவு இங்கேயே தங்கிக்கிறேன். எனக்கு இடம் கிடைக்கவில்லை. அதனால் நான் உங்களிடம் கருணைக்காக வந்துள்ளேன். முட்டாள், உனக்கு பக்கத்திலே உள்ள இடம் விடுதி போல தெரிகிறதா, இல்லையெனில் அரண்மனை போல தெரிகிறதா? எங்கிருந்து வந்தாய்? உன் கிராமத்திலே விடுதியும் அரண்மனையும் எப்படி வேறுபடுகிறது என்பதை பற்றி உனக்கு யாரும் சொல்லவில்லையா? அப்படியா? இது அரண்மனைதான், விடுதி அல்ல. அப்படியென்றால் ராஜா, என்னுடைய கேள்விக்கு பதிலளியுங்கள். இந்த அரண்மனையில் உங்களுக்கு முன்பு யார் ராஜாவாக இருந்தார்கள்? எனக்கு முன் என் தந்தை ராஜாவாக இருந்தார். சரி, உங்கள் தந்தைக்கு முன்பு யார் ராஜாவாக இருந்தார்கள்? என் தந்தைக்கு முன் என் தாத்தா ராஜாவாக இருந்தார். சரி, உங்கள் தாத்தாவுக்கு முன் ராஜா யார்? என் தாத்தாவுக்கு முன் என் கொள்ளு தாத்தா ராஜாவாக இருந்தார். அவர்கள் எல்லோரும் எங்கே? உங்கள் அப்பாவும் தாத்தாவும் கொள்ளுத்தாத்தா இப்போது எங்கே? அவர்கள் யாரும் இந்த உலகத்தில் இல்லை, முட்டாள் ராஜா. அப்புறம் நீ எவ்வளவு நாள் இந்த அரண்மனையிலே இருப்ப? ஒரு நாள் நீயும் நானும் செத்துப்போவேன்னு எனக்கு தெரியும். அப்படி என்றால் இது விடுதி அல்லவா? நீங்கள் இதை அரண்மனை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதையெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் இங்கிருந்து போக வேண்டிய நாள் வருகிறது என்பதை அறியாமலாயிருக்கிறீர்கள். நான் ஒரு இரவு தங்க உங்களிடம் அனுமதி கேட்டதைப் போல நீங்களும் சில நாள்கள் அனுமதி பெற்று வந்திருக்கிறீர்கள். முட்டாள் ராஜா, இந்த அரண்மனையில் நீங்களும் சில நாள்கள்தான் விருந்தினராக இருக்கிறீர்கள். இப்படி சொல்லிவிட்டு அந்த மனிதர் முனிவர் வேஷத்தில் மறைந்து விட்டார். இப்படி சொல்லிவிட்டு அந்த மனிதர் முனிவர் வேஷத்தில் மறைந்து விட்டார். ராஜா இது எல்லாம் பார்த்ததும் மயங்கி விழுந்தார். அரண்மனையில் பரபரப்பு ஏற்பட்டது. ராஜாவின் உடல்நிலை இதில் மோசமாகிவிட்டது. அவர் அதிகம் கவலைப்பட்டார். ஒரு நாள் ராணி அவரிடம் கூறினார், இவ்வளவு கவலைப்பட தேவையில்லை. இவை அனைத்தும் உங்கள் மனதிலிருந்து எடுத்துவிடுங்கள். அனைத்தும் நன்றாக இருக்கிறது. உங்கள் புகழுக்கு எல்லோரும் பொறாமைப்படுகிறார்கள். அதனால்தான் உங்களை தொந்தரவு செய்கிறார்கள். நாங்கள் அரண்மனையின் பாதுகாப்பை மிக வலுவாக செய்துவிட்டோம். இனி யாரும் உங்களை தொந்தரவு செய்ய முடியாது. 1 மாதம் கழித்து ராஜா எல்லாவற்றையும் மறந்துவிட்டபோது அவர் பகலில் தனது தோட்டத்தில் ஓய்வெடுக்கத் தொடங்கினார். ராஜாவின் அரண்மனை படுக்கையும் அதே தோட்டத்தில் வைக்கப்பட்டது. ஒரு நாள் அதே முனிவர் இப்போது ஒரு அழகான பணிப்பெண்ணாக மாறுவேடமிட்டு ரகசியமாக தோட்டத்திற்குள் நுழைந்தார். அவர் மெதுவாக தோட்டத்திற்குள் சென்று ராஜாவின் அரண்மனை படுக்கையில் அமர்ந்தார். அவர் ஊஞ்சலை ரசிக்கத் தொடங்கினார். இப்போது பணிப்பெண்ணாக மாறுவேடமிட்டு மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஊஞ்சலில் ஊஞ்சலாடினார். அவர் எதற்கும் கவலைப்படாதது போல் நீண்ட நேரம் வசதியாக ஊஞ்சலாடிக்கொண்டே இருந்தார். பின்னர் ராஜா தோட்டத்தை நெருங்கி வருவதை கவனித்தார். ராஜா தோட்டத்திற்குள் வருவதைப் போல் உணர்கிறார். அவரது காலடி சத்தம் தெளிவாக தெரிகிறது. பின்னர் ராஜா தனது அமைச்சரிடம் கூறுகிறார், அமைச்சரே, நீங்கள் என்ன செய்தாலும் சரி, என் தோட்டத்தில் நான் அனுபவிக்கும் மகிழ்ச்சியை வேறு யாரும் அனுபவிக்க கூடாது என்று சொல்லுங்கள். ராஜா தனது தோட்டத்தை அடைந்தவுடன் அங்குள்ள காட்சியைக் கண்டு வியப்படைகிறார். அமைச்சரே, இவள் யார்? என் படுக்கையில் உட்கார யார் யார் அனுமதி கொடுத்தாங்க? உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாடு இல்லாதது போல் தெரிகிறது என்று கத்துகிறார். அரசே, அந்த பெண் உங்கள் ஊஞ்சலில் உட்கார்ந்ததற்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். இவ்வளவு பலத்த பாதுகாப்பு இருந்தபோதிலும் இந்த பெண் எப்படி அரண்மனை வளாகத்திற்குள் நுழைந்தாள்? உடனடியாக பணிப்பெண்ணை அழைத்து இந்த பெண்ணுக்கு தகுந்த தண்டனை வழங்க வேண்டும். அவளுக்கு 100 சாட்டையடிகள் கொடுக்கப்பட வேண்டும். கோபமடைந்த பணிப்பெண் அங்கு வந்து சேர்ந்தாள். அவளை பணிப்பெண் சாட்டையடி கொடுக்க தொடங்கினாள். அந்த பெண் அழுது கொண்டே இருந்தாள். ஆனால் கொடிய அரசனோ சிரித்துக்கொண்டே இருந்தாள். பின்னர் அந்த பெண் வலியால் அழுதாள். 100 சாட்டையடிகள் முடிந்ததும் அவள் அரசனிடம் வந்து சிரிக்கத் தொடங்கினாள். இதைக் கண்ட அரசன் மிகவும் கோபமடைந்தான். கொடிய பெண்ணே, 100 சாட்டையடிகள். அது உன்மேல் விழுந்தபோது நீ மிகவும் அழுதாய். இப்போது சிரிக்கிறாய், ஏன்? அரசனே, நான் சாட்டையடி வாங்கியபோது மிகுந்த வலியை உணர்ந்தேன். மேலும் மிகவும் அழுதேன். அப்போதுதான் எனக்கு நினைவுக்கு வந்தது, நான் இந்த கட்டிலில் சிறிது காலம் அமர்ந்திருந்தபோது தண்டனையாக நான் மிகவும் துன்பப்பட்டேன்.
இப்போது இத்தனை வருடங்களாக இந்த கட்டிலில் அமர்ந்திருக்கும் உனக்கென்ன ஆகுமோ? இதை பற்றி எப்போதாவது யோசித்திருக்கிறாயா? அந்த எண்ணத்திலேயே சிரித்தேன். இதை சொல்லிவிட்டு அந்த பெண் அங்கிருந்து மறைந்து விட்டாள். இதைச் சொல்லிவிட்டு அந்த பெண் அங்கிருந்து மறைந்து விட்டாள். இவை அனைத்தையும் கண்ட அரசன் மயங்கி விழுந்தான். அரண்மனையில் மீண்டும் குழப்பம் ஏற்பட்டது. அரசன் மிகவும் கலக்கமடைந்தான். அரசன் மீண்டும் மீண்டும் மயங்கி விழுந்ததால் அனைவரும் கவலைப்பட்டனர். அரசனுக்கு இனி தர்மம் செய்வதில் எந்த ஆர்வமும் இல்லை. அரசன் அரச குடும்பத்தினரிடமிருந்து விலகிச் செல்லத் தொடங்கினான். அரண்மனைவாசிகள் கவலைப்பட்டனர். நீங்கள் ஒரு நல்ல அரசர். உங்கள் வாழ்வை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ஆடம்பரமாகவும் வசதியாகவும் வாழ்கிறீர்கள். அதனால்தான் மக்கள் உங்களை தொந்தரவு செய்கிறார்கள். ஆனால் நீங்கள் நல்ல அரசர் என்பதை அனைவரும் அறிந்திருந்தார்கள். இன்று என் இதயம் மிகவும் சோகமாக இருக்கிறது. நான் தனியாக இருக்க விரும்புகிறேன். எனக்கு இனி செல்வம் மற்றும் சொத்துக்களில் எந்த ஆர்வமும் இல்லை. நீங்கள் மிகவும் தைரியமானவர் அரசே. ஒரு முனிவருக்கு பயந்து எல்லாவற்றையும் இழக்க விரும்புகிறீர்கள். இது நல்லதல்ல அரசே. இல்லை அமைச்சரே, நான் என் செயல்களுக்கு அஞ்சவில்லை. நான் செய்யும் அநீதி என்னை ஒரு நல்ல அரசனாக்குமா? நான் தண்டிக்கப்பட மாட்டேனா? அந்த முனிவர் உண்மையை கூறியுள்ளார் அமைச்சரே. என் முன்னோர்கள் இந்த அரண்மனையில் நிரந்தரமாக வாழாதது போல நானும் இங்கு நிரந்தரமாக வாழப்போவதில்லை. மன உளைச்சலின் விளைவுகள் அரசரின் முகத்தில் தெளிவாக தெரிந்தன. அவன் தன் சிம்மாசனத்திலிருந்து எழுந்து தனியாக தன் அரண்மனையின் மேல் பக்கத்துக்கு சென்றான். அரசன் கூரையில் அமர்ந்து பல்வேறு பறவைகளை பார்த்து கொண்டிருந்தபோது திடீரென்று ஒரு பெரிய பறவை வந்து ஒரு சிறிய பறவையை தன் இரையாக்கி கொண்டு சென்றது. ஆ, இது என்ன வாழ்க்கை! சற்று முன்புதான் இந்த சிறிய பறவை தன் குடும்பத்துடன் இருந்தது. ஒரு நொடியில் எல்லாம் போய்விட்டது. சில நாட்கள் கழித்தன. அரசன் மிகவும் கவலையடைந்தபோது அவன் தன் அமைச்சரிடம், அமைச்சரே, நான் உண்மையிலேயே வேட்டைக்கு செல்ல விரும்புகிறேன். என் மனம் எங்கும் அமைதியடையவில்லை. அம்பு, உணவு, பானம் உட்பட எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிடு. தன் வீரர்களுடன் காட்டிற்குள் சென்றான். ஆனால் எந்த இரையும் கண்ணுக்கு தெரியவில்லை. நான் காடு முழுவதும் தேடிவிட்டேன். ஆனால் எந்த இரையும் தென்படவில்லை. நான் வெறும் கையுடன் திரும்ப வேண்டுமா? அப்போது ஒரு மான் தோன்றியது. அரசனே, பாருங்கள், இது எவ்வளவு அழகான மான் என்றான். நீங்கள் இந்த மானை விட்டுவிடக்கூடாது. இந்த மானை நீங்கள் வேட்டையாடினால் உங்களுக்கு தங்க நாணயம் பரிசாக அளிக்கப்படும். அது மன்னனின் குதிரையை கடந்து சென்றது. தன் பலவீனத்தை உணர்ந்த மன்னன் மானை துரத்தி ஓடத் தொடங்கினான். ஆனால் அது மறைந்துவிட்டது. மன்னன் கவலையடைந்தான். பிறகு அவனுக்கு மிகவும் தாகமாக இருந்தது. எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது. தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் நான் இறந்து விடுவேன் என்று தோன்றுகிறது. அப்போது மன்னன் தனக்கு முன்னால் ஒரு குளத்தை கண்டான். மன்னன் குளத்தின் அருகே சென்றபோது ஒரு முனிவர் தனக்குத்தானே பேசிக் கொண்டிருப்பதைக் கண்டான். பிறகு மன்னன் தன் குதிரையிலிருந்து இறங்கி அதை நோக்கி சென்றான். முனிவர் மன்னனை பார்த்து, யாரிடம் பேசுகிறேன் என்று உனக்கு தெரியுமா? இங்கே 3 நாய்கள் உள்ளன. இவை சாதாரண நாய்கள் அல்ல. இவை யாரையும் பயமுறுத்துவதற்காக அல்ல. இந்த நாய் தன் குடிமக்களை ஒடுக்கி வந்த ஒரு ராஜ்யத்தின் மன்னன். இவன் அவனுடைய மகன். இவன் அவனுடைய பேரன். நீ பார்க்கும் இந்த கயிறு நான் அவனுடைய பேரனை கட்டப்போகிறேன் என்பதை குறிக்கிறது. அது நீதான். இதை கேட்ட மன்னன் அதிர்ச்சியடைந்தான். முனிவர் பெருமூச்சு விட்டு மறைந்தார். நாய்களும் மறைந்தன. மன்னன் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானான். தன் செயல்களுக்காக மிகவும் வருந்தினான். மன்னன் அரண்மனைக்கு திரும்பி தன் அரியணையை துறந்தான். அவன் தன் செல்வங்கள் அனைத்தையும் ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்துவிட்டு அங்கு வாழ்வதற்காக காட்டில் ஒரு குடிசையை கட்டினான். அவன் தன் தீய செயல்களுக்காக மனம் திருந்தி வாழத் தொடங்கினான். இந்த கதையோட நீதி என்னவென்றால், நம்மிடம் எவ்வளவுதான் பணம், பொருள், செல்வம் இருந்தாலும் நாம் ஏழை எளிய மக்களை எக்காரணத்தை கொண்டும் அவர்களை துன்புறுத்தக்கூடாது.